கடந்த சில ஆண்டுகளாக அவங்க எங்கே இருக்காங்க, என்ன செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் தான் இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ தாவேகாவில் இணைவதற்கு பனையூருக்கு வந்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் வந்து பிரேக்கிங் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து பாஜகவில் பயணித்து பலன் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி குதிரையில் பயணித்தோம்னா நமக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் இந்த பக்கம் வர்றாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இதுவரைக்கும் வராத விஜயதாரணி அவர்கள் இப்போ வந்து தாவேகா பக்கம் வர்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் வரும்போதுதான் இவர்களை கடந்து எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் இந்த 4 பேர் தான் அங்க சுழன்று அங்க வந்துட்டு இருப்பாங்களே தவிர மற்ற பாஜகவில் நீண்ட நெடிய காலமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதவிக்கு வர முடியாது. வருவதற்கு இந்த 4 பேர் விட மாட்டாங்க, தடுத்து நிறுத்துவாங்க, முட்டுக்கட்டா போடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் ஒரு குடும்பம் அங்கு கோலோச்சி கொண்டிருக்கிறது. பாஜகவில் 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக அங்க கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி பாஜக தேராது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இந்த அடிப்படையில் தான் களம் மாறிக்கிட்டு இருக்கு, மாற்றி அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் மனதிலையும் அது போன்ற எண்ணங்கள் தான் தோண்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த 2 பேர் பின்னாடியும் மக்கள் வந்து பெருமளவில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பது நிரந்தர மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. நிரந்தர மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இருந்தவர்கள் முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட வேண்டும். நிரந்தரமா நமக்கு மாற்றம் வேண்டும். இனி தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்கள் தான் மாறி மாறி அரியணை ஏற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் மக்கள் மத்தியிலையும் பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இனி எந்திரிச்சு வரக்கூடிய நிலையில அதிமுக கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து சமாளித்து ஓரளவுக்கு நின்றாலும் திமுக பழைய இடத்தை பிடிக்க முடியுமா, ஆட்சியை எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய சவால் நின்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேகா திமுக அப்படிங்கிற களம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. தாவேகா விஜய் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி களம் மாறிக்கிட்டே இருக்கு. பத்திரப்பதிவு துறையை பொறுத்த வரைக்கும் அங்கு வரக்கூடியவர்களிடமிருந்து பணம் வரக்கூடாது. அவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்குள்ளார அவர்களுக்கான பதிவு விஷயங்கள் முடிச்சு கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பதிவாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட பதிவாளர்கள் இடத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த நிமிஷம் நேரடியாக இறங்கும். அதாவது எந்த நிமிஷத்தில் வேண்டுமென்றாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தும் அப்படிங்கிற அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட காங்கிரஸிலிருந்து பாஜக போன விஜயதாரணி அங்கே பொறுப்புகள் எதுவும் கிடைக்காததுனால தற்பொழுது தாவேகாவில் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய அந்த இயக்கம் வி த லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் இயக்கமாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக சைலண்டாக இருக்குது. விஜயனுடைய கட்சி ஆளும் கட்சிக்கு உண்டான பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அவர்களுடைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வரும் நாட்களில் தமிழக அரசியலில் பெயர் சொல்லப்படக்கூடிய தலைவர்கள் கட்சி அப்படிங்கிறது எதா இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த இடத்தை எந்த கட்சிகள் எந்த தலைவர்கள் நிரப்ப போகிறார்கள்? இன்னைக்கு அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2026 மே 4க்கு முன்னால 2026 மே 4ஆம் தேதிக்கு பின்னால் இந்த நிலைகளை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் களம் மட்டும் மாறவில்லை, மக்களும் பெருமளவு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான அரசியலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். மாற்றம் அப்படிங்கிறது மாற்றத்தோட முடிவடையலை. ஒரு மாற்றம் அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு இன்னொரு கட்சி வந்த பிறகு மாற்றம் வந்து நிகழ்ந்து விட்டது, அதோட மக்கள் வந்து சைலண்டாக இருக்கல. அந்த மாற்றத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு மாற்றம், வீழ்த்தப்பட்டவர்கள் இனி அரசியல் களத்தில் எழுந்து வரக்கூடாது. இந்த நிலையிலையும் மக்கள் மத்தியில் ஒரு பேரலை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து சொல்லுவாங்க தேர்தல் அலை அடிக்கிறது, விஜய் அலை அடித்தது, கடந்த காலத்தில் மோடி அலை அடித்தது, ஸ்டாலின் அலை அடித்தது. அலை மட்டும் அடிக்கல, அடித்த அலையை பொறுத்த வரைக்கும் பேரலையாக இன்னமும் மக்கள் மத்தியில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வீழ்த்தப்பட்டவர்கள் எழுந்து வரக்கூடாது, இனி புதிதாக இருக்கக்கூடியவர்கள் தான் அரசியல் களத்துக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற நிலையில மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் அரசியல் களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பல கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இனி இந்த கட்சியில் எதிர்காலம் கிடையாது. இந்த கட்சியில் பயணித்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு காலத்தில் வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருந்த கம்யூனிஸ்டுகள் வந்து எப்படி இருக்காங்க இப்போ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே போல தான் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதே போல் நாமளும் மாறிவிடக்கூடாது, நம்முடைய கட்சியும் மாறவிடக்கூடாது. அதாவது இந்த கட்சியெல்லாம் அந்த நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால நாம இதில் பயணித்து இனி எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிற நிலையில் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியில் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில் அவங்க கட்சி மாறி வரக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது போல காங்கிரஸ் கட்சியிலேருந்து பாஜக வந்து, அதாவது பாஜகவுக்கு வரும்போது விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விளவங்கோடு எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏவாக இருந்தாங்க. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் பாஜக பக்கம் வந்தாங்க. அப்போ பாஜகவில் வந்தால் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும், இந்த எம்எல்ஏ கடந்த நிலையில் ஒரு உயரிய பதவிக்கு நான் செல்வேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எண்ணத்தோடு தான் விஜயதாரணி அவர்கள் வந்தாங்க. அதாவது எல்லாருமே இப்படி தான் வருவாங்க. ஒரு கட்சியில் வந்து ஒரு பதவியை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேரும் புகழும் பணத்தையும் விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு வர்றாங்க அப்படின்னாலே அதை விட தனக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் வருவாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் உடைய ஆப்போசிட் கட்சி பிஜேபி, ரெண்டுமே தேசிய கட்சி. இப்போ அவங்க வர்றது ஒரு மாநில கட்சி. கண்டிப்பா. அப்போ வந்து பாஜக வந்தாங்க. ஆனால் பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா, பதவிகள் கொடுக்கப்பட்டதா, விஜயதாரணியுடைய பெயர் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு இருந்தாங்களா? ஏன்னா காங்கிரஸில் வந்து விளவங்கோடு எம்எல்ஏவாக இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பரவலாக தெரிஞ்ச ஃபேஸாக இருந்த விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக அவங்க எங்கே இருக்காங்க, என்ன செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரியாத ஒரு சூழல் தான் இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் இப்போ தாவேகாவில் இணைவதற்கு பனையூருக்கு வந்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் வந்து பிரேக்கிங் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து பாஜகவில் பயணித்து பலன் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி குதிரையில் பயணித்தோம்னா நமக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் இந்த பக்கம் வர்றாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இதுவரைக்கும் வராத விஜயதாரணி அவர்கள் இப்போ வந்து தாவேகா பக்கம் வர்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது தான், அதாவது இப்போ அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் அங்கே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு விஜயதாரணி அவர்கள் வர்றாங்க அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலையும் அதல பாதாளத்தில் குப்புற விழுந்து மண்ணை கவ்விட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? இப்போ வந்து தமிழிசை போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் தாமரையில இருந்து ஒரு இலையை கூட பறிக்க முடியாது, ஒரு இதழை கூட பறிக்க முடியாதுன்னு சொல்லி இன்று கூட வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நேற்று கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி கூக்குரல் இட்டுக்கிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் கட்சி எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னா, அங்கே தாமரைங்கிற ஒரு விஷயமே இல்லை. அந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் வந்து தாமரை இருந்துகிட்டு இருக்கு, பாஜக இருந்துகிட்டு இருக்கு. இல்லாத தாமரைக்காக தமிழிசை அவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, ஒரு மாயை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படி ஒரு கேள்வி தான் உருவாயிட்டு இருக்கு. ஏன் தமிழகத்தில் பாஜக இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இருந்த பாஜகவையும் துடைச்சி எடுத்துக்கிட்டு இங்க அண்ணாமலை பக்கம் எல்லாருமே வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பாஜக விட்டு வெளியேறி அண்ணாமலை கூட வரும்போது தன்னுடைய அறிக்கை ரிப்போர்ட்ல என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக வந்து ஒரு குடும்ப அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல கட்சி இருக்கிற ஒரு குடும்பத்துல கட்சி இருக்கு, குடும்ப அரசியல் நடந்துட்டு இருக்கு. 2012-13 காலகட்டங்கள்ல பாஜகவை தேர்வு செய்து இந்த பக்கம் வந்தேன். ஆனா வந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த 10-12 ஆண்டுகள்ல பார்க்கும்போது பாஜகக்குள்ளேயும் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. ஒரே குடும்பமாக ஒரு 4 பேர் இருக்காங்க. இவர்களை கடந்து எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் இந்த 4 பேர் தான் அங்க சுழன்று அங்க வந்துட்டு இருப்பாங்களே தவிர மற்ற பாஜகவில் நீண்ட நெடிய காலமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அந்த பதவிக்கு வர முடியாது. வருவதற்கு இந்த 4 பேர் விட மாட்டாங்க, தடுத்து நிறுத்துவாங்க, முட்டுக்கட்டா போடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் ஒரு குடும்பம் அங்கு கோலோச்சி கொண்டிருக்கிறது, பாஜகவில் 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக அங்க கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி பாஜக தேராது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கடந்த கால நிகழ்வுகள் இப்போ இருக்கக்கூடிய பாஜக எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% பொருந்துவதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படல. ஆனா வந்து கவர்னராக இருந்த தமிழிசை அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்பி தேர்தலையும் போட்டிடுறாங்க, எம்எல்ஏ தேர்தலையும் போட்டிடுறாங்க, கவுன்சிலர் தேர்தலையும் போட்டியிட தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க பயணிச்சு வந்து நீண்ட நெடிய காலம் உழைக்கக்கூடியவர்களுக்கு என்ன பலன் இருக்கு? ஒரு சிலர் தானே அந்த புகழையும் பேரையும் பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போதுதான் அப்போ பாஜக தேராது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பக்கம் வர்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அதிமுக வந்து அழிவு பாதையில சென்றுகிட்டு இருக்கு. இனி அதிமுகவை மீட்டெடுப்பது கடினம். ஏன்னா மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்களே, மீட்டிங் எல்லாம் போடுவாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பல லெட்டர் பேட் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருப்பது போல அந்த நிலைக்கு தான் அதிமுக செல்லும். காரணம் என்ன அப்படின்னா தேய்ந்துகிட்டே இருக்கு. அதிமுகவில் பிளவுகள் பெரிய அளவில் ஏற்பட்டு விட்டது. இருக்கக்கூடியவங்களும் ஒன் பை ஒன்னாக மாட்டு கட்சிகள் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி எதிர்காலத்தில் அரசியல்ல ஒரு ஷைன் பண்ணி நிற்கணும் அப்படின்னு மணலில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் ஒவ்வொன்றாக வெளியேறி மாட்டு கட்சிக்கு வருவாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெளியேறக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறதா முக்கியமானது. தாவேகா போன்ற கட்சிகளுக்கு இனி வந்து அண்ணாமலை வந்து இப்ப இயக்கம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கட்சியாக மாறும்போது மாற்று கட்சியில இருந்து பல பேர் அண்ணாமலை பின்னாடியும் அணிவகுக்க போறாங்க, அண்ணாமலை பின்னாடியும் வர போறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மினிஸ்டர்களை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை பண்ண பக்கம் வர போறாங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு முந்தைய நிலையில நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒட்டச்சு எரிஞ்சிட்டு வெளியே வந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தியவங்க, போராடினவங்க, கட்சி நமக்கு தான் சொந்தம் பண்ணவங்களை பொறுத்த வரைக்கும் எங்க போய் இணைஞ்சாங்க அப்படின்னா திமுகவில் தான் ஐக்கியமானாங்க. ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், அப்படியே லைனா திமுக பக்கம் தான் போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கிறது. அப்போ வந்து நம்ம வெற்றி குதிரையில பயணிக்கலாம். அப்போ திமுகவில் பயணித்தால் நமக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில திமுக பக்கம் போறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியிலிருந்து வெளியேறினாலும் வெளியேறக்கூடியவங்க செல்லக்கூடிய இடமாக தாவேகா முதல் நிலையில இருக்கிறது. ஒரு இயக்கமாக அண்ணாமலை பக்கம் செல்றாங்க. அண்ணாமலை பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக இருந்து வெளியேறக்கூடியவங்க தான் இப்ப அதிகமா சென்றுட்டு இருக்காங்க. மாட்டு கட்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இன்னும் அரசியல் கட்சியாக அதை மாற்றல, களத்துல இன்னும் அதிரடியாக இறங்கல. அப்ப அண்ணாமலை அவர்கள் இது அரசியல் கட்சியாக மாற்றி களத்துல இறங்கும் போது அதிமுக திமுக போன்ற மாட்டு கட்சியிலிருந்து வெளியேறக்கூடியவர்களுடைய பார்வையும் அண்ணாமலை பக்கம் திரும்பும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா களம் முற்றிலுமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிற இருந்த நிலையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல 2026 மே 4ஆம் தேதிக்கு 4ஆம் தேதியில முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இந்த அடிப்படையில் தான் களம் மாறிக்கிட்டு இருக்கு, மாற்றி அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள் மனதிலையும் அது போன்ற எண்ணங்கள் தான் தோண்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ரெண்டு பேர் பின்னாடியும் மக்கள் வந்து பெருமளவில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மெம்பர்ஸை வந்து எத்தனை லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க? 18 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் வந்து அவர் வந்து களத்தில் இறங்கல, எந்த ஒரு செயல்பாடுகளும் கிடையாது, எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்கள் மட்டும் தான் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் முழுமையாக களத்தில் இறங்கும் போது எந்த அளவில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதா நாம கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா எதிர்கால அரசியல் களம் தமிழக களத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இந்த நிலையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா அதிமுக ஏற்கனவே அழிவு பாதையில் அழிவின் விளிம்புல இருந்துகிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சவால், சமாளிக்க முடியாத ஒரு சவால் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கள ஆய்வு குழு அமைச்சு அந்த குழு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆட்சியில் இருந்தவங்க அரசு ஒரு பக்கம் போயிருக்கிறது, கட்சி ஒரு பக்கம் போயிருக்கு. ஆனா பதவிகள் எல்லாமே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறு மன்னர்கள், சிறு மன்னர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா திமுகவில் கட்சியில உழைச்சவங்களுக்கு எந்த பதவிகளுமே கொடுக்கப்படல. ஆட்சி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்திருக்கிறது, அதே நேரத்தில் பதவிகள் எல்லாமே வந்து அவங்கவுங்க குடும்பங்கள் வேறு திசையில போய்கிட்டு இருந்தது. இப்படி திசை மாறி சென்றதுனாலதான் திமுக காரன், பாரம்பரியமான திமுக காரன் கூட திமுக மீது வெறுப்பின் மூலமாக தாவேகாவுக்கு ஓட்ட போட்டிருக்கான் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 70 ஆண்டுகள் கடந்த மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன கண்டுபிடிச்சாங்க? இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்மளை வீழ்த்தி விட்டார்கள், இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் யாரை பயன்படுத்தினாங்க? குழந்தைகளை எல்லாமே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா பயன்படுத்தினாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போல பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருடைய ஓட்டுகளை எல்லாம் குழந்தைகள் மூலமாக தமிழக வெற்றி கழகம் பெற்று விட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கட்சிக்குள்ளேயே ஆட்சி ஒரு பக்கம் சென்றுகிட்டு இருக்கும் போது அங்க பதவிகள் எல்லாமே வந்து வேறு திசையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் ஆட்சி முடிந்து தோல்வி கண்ட பிறகு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா திமுகவுடைய மிகப்பெரிய மைனஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியை மட்டும் கவனிக்காமல் கட்சியையும் கவனித்திருந்தால்
நீங்க ஆட்சியில இருக்கீங்க அப்படின்னா கட்சியை கவனிக்கணும். கட்சிக்கான 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் உழைச்சிருக்கான், திமுக மெம்பரா இருக்காங்க. ஸோ அப்ப கட்சியில பயணிக்கக்கூடியவங்கள்ட்ட என்ன குவாலிஃபிகேஷன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த கட்சி பார்க்கணும். அப்போ ஆட்சியில இருக்கும்போது கட்சியை கைவிட்டு கட்சிக்கு பயணிச்சவங்களுக்கு வந்து எந்த கை கொடுக்காமல் கைவிட்டு விட்டு தேர்தல் தோல்வி கண்ட பிறகுதான் இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கான தீர்வு காணக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எப்போதும் பலன் கொடுக்காது. ஏன்னா அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்தால் கூட கண் தேருமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை தான். இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்போ அறுவை சிகிச்சைன்னு சொன்னதுக்கு காரணம் தான். திமுக வந்து இப்போ ஆபரேஷன் பண்ணணும். இந்த ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன்ல வந்து எவ்வளவு பேர் டெட் கண்டிஷனுக்கு செல்ல போறாங்க, சோ எவ்வளவு பேர் வந்து உயிரோட இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல். யாராவது சீனியர்களை சுற்றி காட்டி எதுவும் சொல்றீங்களா? கண்டிப்பாக அதான் கட்சிக்கு வந்து ஒரு ஆபரேஷன் செய்யணும். அப்ப ஆபரேஷன் அப்படின்னா இப்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கு. ஐசிஜி வார்டுல அட்மிட் பண்ணி திமுகவுக்கு வந்து ஐசிஜி வார்டுல திமுகவை அட்மிட் பண்ணி திமுகவுக்கு வந்து இப்ப ஆபரேஷன் பண்ணணும். அப்ப ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆபரேஷன் பண்ணும் போதுதான் அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத கட்டிகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீசணும். இப்ப இது பண்ணக்கூடிய நிலையில இப்ப திமுக இருக்கிறதா அப்படின்னா, ஏற்கனவே திமுக தேர்தல் களத்தில் தோல்வி கண்ட பிறகு, ஒரு கட்சி தோல்வி கண்ட பிறகு இது போன்ற அதிரடியான ஆக்ஷன்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில இருந்து பெருவாரியானவர்கள் வெளியேறி மாட்டு கட்சியில ரூலிங் பார்ட்டியில இணைவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். இப்போ ஆட்சியில இருக்கும் போது இது போன்ற ஆபரேஷன் பண்ணா சோ யாருமே வெளியேற மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம சொன்ன என்னன்னா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நீங்க வந்து கண் பார்வையில இருக்கும் போதே, ஆட்சியில இருக்கும் போதே நீங்க இந்த ஆபரேஷனை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% சக்சஸ் கொடுத்திருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ செய்யக்கூடிய ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னா, ஐசிஜி வார்டுல ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எந்த நிலையில வரப்போறது பதில் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ இரு திராவிட கட்சிகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கறத எடுத்துக்கலாமா எப்படி? கண்டிப்பாக. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்னது போலதான் ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல். அதிமுக வந்து இனி எழுந்து வர முடியாது. சரிங்களா? கன்ஃபார்ம். அதிமுக பொறுத்த வரைக்கும் படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான். இனி எந்திரிச்சு வரக்கூடிய நிலையில அதிமுக கிடையாது. அதிமுக வந்து என்னுடைய பார்வையில் எதிர்கால அதிமுக எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் போன்ற ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படும். அதனால நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சுட்டி காட்டினேன். கம்யூனிஸ்ட் போன்ற ஒரு நிலைக்கு தான் அதிமுக தள்ளப்படும். அதிமுக தலைகளா நின்னாலும் தண்ணி குடிக்க முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து சமாளித்து ஓரளவுக்கு நின்றாலும் திமுக பழைய இடத்தை பிடிக்க முடியுமா, ஆட்சியை எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய சவால் நின்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேகா திமுக அப்படிங்கிற களம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. தாவேகா விஜய் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி களம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்கள் அடுத்து கட்சி ஆரம்பிக்கும் போது 3 மாதத்துக்குள்ளார கட்சி ஆரம்பிக்க போவதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தாவேகா திமுக அப்படிங்கிற நிலை வந்து என்னுடைய பார்வையில் தாவேகா அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு மாறுகிறது அப்படின்னா அங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு போகிறது அப்படின்னு தான் நம்ம கணக்கில் எடுக்க முடியும். அதற்காக வந்து பாத்தீங்கன்னா கட்சி இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு கட்சியாக இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயங்கள் தான் இங்க பதிலாக கிடைக்கும். அப்ப களம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நாம ஆரம்பத்திலேயே சொன்னோம், மக்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு அடித்த அலை மட்டுமல்ல, தேர்தலுக்கான மாற்றம் மட்டுமல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பது நிரந்தர மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. நிரந்தர மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இருந்தவர்கள் முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட வேண்டும். நிரந்தரமா நமக்கு மாற்றம் வேண்டும். இனி தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் புது முகங்கள் தான் மாறி மாறி அரியணை ஏற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் மக்கள் மத்தியிலையும் பேச்சுக்கள் இருந்துட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, கட்சி ஆரம்பித்தது, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னது, அரியணை ஏறிய பிறகு திமுக அதிமுக போன்ற அவர்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் துறைகளில் இருந்து பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் அதை கடந்து தமிழக வெற்றி கழகம் எடுத்து செல்லக்கூடிய பாதை பாத்தீங்க அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறையில பணம் வந்து அதிகமா புழங்கக்கூடிய துறை தெரியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைக்கும் போது இந்த துறை தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சு வாங்குவாங்க. ஏன்னா அந்த துறையில போனோம்னா தான் டெய்லி பல கோடிகளை அள்ள முடியும், மாசம் வந்து 100கணக்கான கோடிகளை அள்ள முடியும். அப்போ அந்த துறையை கேட்டு வாங்குவாங்க. அந்த துறைக்கு வந்து ஒரு அலர்ட் நியூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா வந்து பத்திரப்பதிவு துறையை பொறுத்த வரைக்கும் அங்கு வரக்கூடியவர்களிடமிருந்து பணம் வரக்கூடாது. அவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்குள்ளார அவர்களுக்கான பதிவு விஷயங்கள் முடிச்சு கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பதிவாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட பதிவாளர்களிடத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த நிமிஷம் நேரடியாக இறங்கும். அதாவது எந்த நிமிஷத்தில் வேண்டுமென்றாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தும் அப்படிங்கிற அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் எந்த அரசாவது கொடுத்திருக்காங்களா? இது போன்ற நிலைகள் நடந்திருக்கிறதா அப்படின்னா
இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அங்கிருந்து தான் பல கோடிகள் வந்து இங்கே கமிஷனாக இங்கே வந்துகிட்டு இருந்துச்சு. இதற்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு முயற்சி, இதில் வந்து சில இடையூறுகள் குளறுபடிகள் சில விஷயங்கள் நடந்தாலும் 100% மாறுகிறது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலை. ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் பெரிய அளவு பார்வையை அவர்கள் பக்கம் திருப்போம். காரணம் என்ன அப்படின்னா இந்த முயற்சி கூட பண்ணல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாமே, அரசு அதிகாரிகள் எல்லாமே பயபக்தியோடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா லஞ்சம் வாங்கினா நம்ம மாட்டிக்குவோமா, நம்ம மேல வந்து ஏதாவது பாய்ந்து விடுமா, நம்மளோட பதவியிலிருந்து தூக்கி விடுவார்களா அப்படின்னா ஒரு அச்ச உணர்வோடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு சில கருப்பாடுகள் ஆளை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க, நேரடியாக வாங்காம அதுக்குன்னு ஒரு ஆட்களை வச்சு வாங்குவது, அதுக்குன்னு ஒரு ஆபீஸை வெளியில போட்டு கொடுத்து வாங்குவது, இது போன்ற நிகழ்வுகள் இருந்தாலும் ஆனா இப்போ ஒரு பயபக்தி வந்து விட்டது. அந்த பயபக்தி யார் மூலம் வந்தது, யார் கொண்டு வந்தது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அப்போ பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு ஆட்சி இப்ப கொடுக்கப்பட்டு இருக்கும் போது அதுல பல முரண்பாடுகள் விமர்சனங்கள் இருந்தாலும் அதை கடந்து ஒரு ஹெல்த்தியான விஷயத்துக்கான முயற்சியில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் பலன் கொடுக்காது. இந்த முயற்சிக்கான பலனை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகள் கடந்த நிலையில தான் நம்ம தமிழ்நாடு கடந்த காலத்தில் திமுக அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலகத்துக்கு சென்றால் கூட இவ்வளவு குடு அவ்வளவு குடுன்னு பேசக்கூடிய நிகழ்வுகள், புரோக்கர் வச்சு ஆள் வச்சு பேசக்கூடிய நிகழ்வுகள் வெளிப்படையாக எங்கேயுமே நடக்கல. இன்டைரக்டா தான் நடந்துட்டு இருக்கு, வெளிப்படையா நடக்கல. அப்போ வெளிப்படையாக நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு ஆட்சி விஷயத்துக்கான முயற்சி வேகம் எடுத்து செல்லும் போது அடுத்து விஜயை எதிர்த்து களத்துக்கு வரக்கூடியவர் வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க வந்து கடந்த காலத்துல ஊழல் அப்படிங்கிறதே பிரதானமாக செய்து ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டு வரக்கூடிய அமைச்சர்கள் கட்சிகள் வந்து களத்தில் நிற்க முடியுமா அப்படி ஒரு கேள்வி பிரதான கேள்வியா இருந்துட்டு. அப்ப மக்களை பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல விஜயை எதிர்த்து களமாடக்கூடிய அரசியல் கட்சி அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா விஜயை விட நேர்மையானவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை தான் மக்களிடத்துல உருவாக்கும். அதற்கான விதை 2026 மே 4 விதைக்கப்பட்டு விட்டது. பல விஷயங்கள் பேசியிருக்கும். நேரத்திற்கு நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.